ஹலோ 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 யோ என்ன டவரே காட்டியில் எங்கிற பாத்ரூம் இருக்கிறியா டப்ப டப்பான்னு சத்த மாட்டேங்க இருக்குதா வெளிவா அங்கே நில்ல வாட்சி இருக்கிறியா அங்கே கரெக்டாக டவரு ஓகே ஓகே நீ யாரு மிலிட்ரிக்காரா நீ தானா வா தேவடி எங்கே தாங்கிறவா மிலிட்ரிக்கார் வராரு மிலிட்ரிக்கார் அந்த ஆள் மாத்துக்கு ஒரு முறை இங்கே வருவான் அரண்மனைக்கா ஆமா அவளை பார்க்கறதுக்குனே வருவான் உண்மைதான் நான் போய் அட்டா கும்பிடுறா அவளை தேவடியா சீனிங்களா போய் என்னாச்சு சிரிக்கிறா பச்சா ஏமாத்திட்டான் யாரு கேக்குறான் பாரு அஜித் யாரு யாத்ரா தேவடா அப்ப ஆதி நான் உதவாங்கத்து எழுப்பி காட்டுற பாருப்பா என்ன வேலை பாக்குறேக்கா நான் அடி வாங்கத்தி பாவம்பா மிலிட்டரிக்கார் வந்து இந்த ஆர்மில ஒர்க் பண்றாங்க பாரு ஆமா மொத்த பேருக்கு மிலிட்டரிக்கார் தான் ஆர்மில ஒர்க் பண்ற மிலிட்டரிக்கார் இல்லாத பின்ன மங்கள அவதா சொன்னா அண்ணா கேட்டா நீ அவளே தான் கேட்டா அவர் தான் மிலிட்டரிக்கார் அவளே தான் கேட்டா பாலா அப்பல்ல அரண்மனைக்கு பாலா டேய் அவளே தான் கேட்டா அவளே கேட்டா அவன நான் கேட்க போல அடிக்கறியா சொல்லு ஹலோ சொல்லுடா அதாங்க யாரு ஹலோ மீர்மா அப்படியா இரு ஒரு ரெண்டு பேர் வாங்கலாம் தம்பி வாடா சும்மா வாடா கூப்பிட பாரு என்னன்னு போய் கேளுடா ஓடு சாமி ஓடு என்ன பண்ணு ஓடியாடா வேகமா போ வாங்கடா என்னடி இந்த பசங்களை கூப்பிடுறாங்க உப்போட எடுத்து வச்சு நின்றா வாடா நின்றா ஊதியா என்னடி இது கோடுங்க என்னடா இது என்னது லைன்ல அவன் லைன்ல நிக்க சொன்னான் ஆடா டேய் உம்மா தாலியா இருக்கும் லைன்ல நிக்கனா லைன்ல நிக்கிறது இல்ல கியூலயா நிக்கிற அவன் நிக்க சொன்னான் அப்படியே வெயிட் பண்ணுங்க லைன்ல ஆடா பாய் கம்னாட் உம்மா தாலியா அறுத்துவாளோ டேய் ஏண்டா அப்படியே போன் காதுல வச்சிட்டு போறான் லைன்ல நின்னுங்க நாங்க ரெண்டு பசங்க கூப்பிட்டு ஆளு நின்னு கடை போய் லைன்ல நின்னுங்க 100 ரூபாய் வாங்குடா அவன் யாரு சரி உடல கேஸ் பஸ் டிரைவரா பாபா தேவடி அங்க தாங்கறான் பஸ் டிரைவரா ஆமா கண்டக்டரா டிரைவர் முதல்ல கொரோனால இருந்து கிரா சுத்திங்க அந்த ஆளு நிஜமாவா ஆமாடா அட்ரா தேவடியா யாருங்க கண்டக்டர் சம்பந்தாங்க ஏ டிரைவர் தான்ப்பா அவர் சம்பத்தான நல்ல அண்ணன் அந்த டிரைவருக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினதே அவர்தான் சம்பத்தன் ஆமா நல்ல மனுஷ பாவம் யாரும் கண்டக்டர் மாட்டேங்கிறாரு உம்மோனுக்கு தண்ணி வந்தது என்னங்க உம்மோனு ஏமோனு பிரிச்சு பேசுறேன் ஏமோனு உள்ளக்குது உம்மோனு வெளிக்குது போன் வந்தது எந்த போனாலும் ரிப்பேர் ஆனா பிரிச்சுடா சம்பத்தானங்க ஏன் வராரு அரண்மனை சொல்லு சும்மா யாருங்க ஏ ப்ரோ புரோனா ஜாயிட்டு வரதானே ஐயோ அதெல்லாம் இல்ல புரோனா சகோதரர் ஏமாத்ரா பச்சா ஏமாத்ரா என்னடா மாத்தி பேசுற நீ தான் டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளினா
செல்போன் மேல போறாங்க தானே ஏய் ஏய் தவறை செய்து மறைக்கிறேன் ஆயா திட்டிடாய் ஆயா சொல்ல ஆயா வலி தாங்க முடியல நீ யாரு இது எல்ப்ரா ஓ நீ கூட வாயா ஆமா ஆமா எங்க தாங்க தேடியா சம்கே வராங்கறவா எல்ப்ரா நீ தாடி ஃபோன் பண்ணானே ஓ எல்ப்ரா தாச்சிங்கற வாயா எல்பர் ஏய் எல்பருக்கு என்ன வேலை அந்த ஆள் பீஸ்கா தூக்கிங்கறா தின்னீங்க நான் அரண்மனை இன்வெர்ட்டர்ல போடுறேன் அண்ணன்டல அவ தூக்கி தின்னீங்கறாமா போ குமுறே எப்படியா ஏங்க என்ன அடிக்கணும் நீ ஏங்க நான் இருக்கேன் எல்பர் யாரு கூட எனக்கு தெரியாது அவன் தான் இந்த மாதிரி நம்பர் குடுத்துட்டு வந்தான் டேய் பெருமாளே யாரா எல்பர் நாளாடி சும்மாகிற அப்பாவி ஏய் அவன் நம்ம தால் எவன் வந்தான் என்னடி திசை திருப்புறா யாரேவா பலிக்குறா யாரேவா நான் போறே என்னடா அடிக்குற போன் யாரி அடிக்குற என்னடா அடிக்குற ஐயோ திங்கம்மா ஏமா அந்த பஸ் டிரைவர் நல்லா அடிக்குறானா எல்லாம் இந்த சம்பத்து யாருப்பா யார தையா அவர் எக்கிறாரு ஏப்பா டிரைவர் யாரு எனக்கு தெரியுமா என்ன வேலை காமிச்சு விட்டுருக்கிறேன் டவுல் போட்டு உட்காந்துக்கிறேன் இரு சொல்றேன் கண்ட்ரைட்லாம் இல்ல என்ன எங்கிற அவர் ஹெல்ப்பர் நல்ல மனுஷன் அவர் வருவாரு அந்த பீஸ் கறி எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாரு என்ன ஒரு சமாச்சாரம் சொல்றாரு ஒண்ணு இல்லையா இதுதானே நல்ல மனுஷன் உங்களுடைய வார்த்தை உண்மை ஹலோ ஏங்க உங்களுக்கு ஹலோ நேஜா அந்த கொமாண்ட ஒரு ஆள் நின்னு கூப்பிடுங்கறானா அந்த அது போல தாங்கறான் ஓ அவரு இல்லையா நீ யாரு பால்காரா ஏமா பால்கார பாபா பாபா தேவடி எங்க தாங்கறாவா யாரு பால்கார் பால்கார் காலைல 6 மணி தான் முதல் டியூட்டி 3 மணிக்கு இங்க தான் ஆமா தேவடியால ஓட அது குமுறு அப்படியே பாத்திரம் கூட நஞ்சா கூட பரவாயில்லை அடி நய வச்சகே அடி வேசக்காரி முதலில் என் இதயத்தை புறப்பட்டு செய்வே பந்தவில்லை யாரும் என்று சொன்னாயே அநாதை என்ற ஒரு தாய் ஒரு நாட்டியக்காரியாக இருந்தால் உனக்கு உணவளித்து அதை பைத்தியக்காரி பாய் கொடுத்தியே கட்டுறதுக்கு உமா தாலி எடுத்து போய் கட்டு போ பணம் கட்டு விடுறாது விடுறா எனக்கு தேவையில்லை விடுறா என்ன போகுது என்னடா பால்காரு பால்காருங்க பால்கார் இந்த பக்கம் எடுத்து எம் முடி அந்த பக்கம் எடுத்து வேற ஆள் முடி எல்லாத்தையும் ஒட்ட வச்சுன்னு ஒட்ட வச்சுன்னு வந்துக்கிறேன் உங்க அம்மா தாலிங்களை காலையில இருக்கும் காலையில இப்ப ஆத்துது 9 லட்சம் வாங்கணும்ல அவன் கொடுத்தானா அவங்க கேக்குற நீ யாரு இருங்க முன்னாடி கொடுங்க என்னங்க இந்த முன்னாடி உங்களுக்கு சொந்தம் இல்லங்க இத்தனை பேர் போட்டு ஆமா கணக்கு இல்ல அது இன்சிலுக்கு தான் போறியா ஏங்க இந்த முன்னாடி கீச்சு போயிடுது உனக்கு இல்லங்க நான் கீழே உனக்கு போட்ல வேற மாதிரி கிஞ்சிருக்கும் ஐயோ என்னடா தாலி அத்த பையனாக்கற நீ கூட நான் ஒழுக்கமான பொண்ணுங்க நான் தட்டி விடுக்காதரா ஏற்கனவே அடிச்சுக்கிது போடாப்பா பேனை போட்டு விடுவோம் அப்படியே பேனை இல்ல குட்டை எடுத்து வச்சிருக்கோம் அதுல சுத்தி நின்று சால அடிச்சுறாங்க எட்ட விடுறாங்க அவன் போச்சு போடா ஹார்ட் அட்டாக் வந்தா உன்ன யாரும் தட்டி விடுக்காதீங்க ஏப்பா என்னப்பா நான் என்ன நெஞ்சு வலிக்குது உனக்கு நான் ஒழுக்கத்தை பத்தி உன் பக்கத்து சீட்ல நான் தானே கேறேன் புரியல உன் பக்கத்து சீட்ல அதுக்கு நெஞ்சு வலி வருதா உனக்கு நெஞ்சு வலி வரக்கூடாது உன்னை கேட்கற தப்பா நினைக்க மாட்டேன் இல்ல உனக்கு சீதல் உடம்பா இல்ல எல்லாம் ஈரமாக்குது அங்கெல்லாம் பாக்குறேன் தொடர்ந்து நீ அங்க பாக்குற எனக்கு சொந்தமான பொருள்
ஏய் அது பொறம்போகுடா. காதுல இருந்தா பொறம்போகாது. நீ பட்டா பண்ணு நான் இருங்க. நான் தெய்வம் தாங்க. தெய்வம்னா நீ அவசரம் பண்ணு நானும் அவசரம் பண்றேன். கவுடிக்கா பொது சாமிடா. நான் தெய்வம் தாங்க உண்மையாவே. உண்மையிலே அவங்க தெய்வம் தான். அவங்க பாஞ்சாலி மாரி. ஆமா பாஞ்சாலி எத்தனை வீட்டுக்காரு தெரியுமா? 5 வீட்டுக்காரு. இந்த அம்மாக்கு 5 வீட்டுக்காரு தான். எப்படி? ஆமா அவங்க 4 பேர். நீ ஒன்னு 5 கணக்கு சரி. மென்டல் போடா பா. அவங்க 4 பேர் வராங்க சொல்ல. ஆனா நான் யார் தெரியுமா? நான் கர்ண மாதிரி. பஞ்ச பாண்டலாம் ஊட்ட இல்லாத போது வந்து பாத்துட்டு போடுவேன். இது பாட்டு தெரிஞ்சா இது பாட்டு தெரிஞ்சா அவங்க 4 பேர் வந்தா சிரிக்கிறான். நான் வந்தா அப்ப நான் பெரிய வேலைக்காரனா? ஏய் தரதல பையலே என்னங்க பாடகமே வையகமே பூமி பழக பார்த்து வாங்க தப்பு ஊட்டு போட சீனா ஒரு துட்டு கூட வாங்க போயிடலாம் விட்டு. ஏன் அழ வேண்டும்? எதற்காக அழ வேண்டும்? என் உண்மை முகவரியை நான் இப்போது உரைக்கிறேன். செய்யாறு என் வரலாற்று பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கும். அதில் எதிரிக்கு இருப்பார்கள். வீட்டு நம்பர் 9. 309 தான். அதான் 9 தான் வருகிறது. நான் 300 எனக்கு பிடிக்காது. கடைசியாக சொல்கிறான் 9. பரவாயில்ல அவர் சைட்ல பாத்துக்கிறேன். கடவுளே, இந்த சமுதாயத்தில் பெண்கள் வாழ்வதற்கு இப்படியெல்லாம் இழிவான ஒரு பெயரா? 1020 வந்தது வசனம். உண்மையாக நான் ஒன்று உரைக்கிறேன். ஒரு நேரத்தில் மதுரை எரித்தாளை கண்ணகி யார் தெரியுமா? இவங்க பெரியமா. ஆமா எங்க பெரியமா தான். சும்மா பண்றோம். தன்னுடைய கணவர் அருவியாக இருந்தாலும் கூட மீது சுமந்து சென்றாலே நலாயிடு. இவங்க சின்னம்மா நடுப்புற இவங்க அம்மா வார்த்தையோ. ஆமா அதுவும் ஆமா நானும் அந்த வராதுப்பா ஓரல வராது சைடு. ஆப்பா அப்படியெல்லாம் நான் சைடு பிசினஸ் தான். இல்ல போதுங்க நல்லா. அப்படியெல்லாம் பண்ணு இப்படியெல்லாம் வாழ்கிறாளே என்று என்னை இழிவாக பேசினார்கள். இந்த பத்தினியை பரதேசி என்று உரைத்தார்கள். இந்த தெய்வத்தை தெவடியா என்று உரைத்தார்கள். அது இந்த பத்தினியை பார்த்து எரிய வேண்டாம். அப்படியே இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன். ஏன் வாழணும்? ஒரு காதலன் ஒரு காதலியை சந்தேகப்பட்டுட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்ன கை வச்சா சாக செத்துருவோம். நீ ஆள் லம்பாகிற டாக்டர் வர எதிரிடும். பல உதிரங்களை 10 முறுக்கேறிய உடம்பு எதற்கு மஞ்சா சிங்கமடா? இதுதான் கோயிகேரி அரக்கராச்ச வேலைக்கு போவாதானே. சரி போ முதல்ல அவன் அவர் யாரு அவர் பேச்ச கேக்குறீங்க? இந்த சட்டைக்கு வெட்டையாகதே ஒழுங்கு மரியாதையை சொல்லி உதயவரி நட்டை விட்டு எங்கேயாவது சரி. ஓயோ அவன் யாரு? காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சீனி சொல்லக்கூடிய தாசி குடும்பத்தை தாயாக நினைக்க வேண்டியவளை தாரமாக நினைக்கிறாய். தாசி வேசி என்று அவன் யார் தெரியுமா? பத்திரமாத்து தங்கம் உன் அண்ணிடோ. அடா படுபாவி, அண்ணன் அரண்மனை இருக்காங்கடா. அப்ப பண்ணிடா, இது காட்டு பண்ணிடா. என்னுடைய உபதேசம் காட்டு பண்ணி சூப்பரா கரியா அருமா இருக்கா. ஆனா நாளைக்கு வேணா நாளானிக்கு என்னடா அங்க என்ன இவன் எப்பேர் பட்டவன் தெரியுமா? இரவாசல் உன் பாடலில் பீ இருக்கிறது. ஆமா முதல்ல இருந்து பாடு. இரவாசல் இங்குதான் பீ இருக்கிறது. யாராவது வருவார்கள்
இருக்கிறது. யார் யார் வருகிறார், யார் யார் போகிறார் என்று கணக்கு நோட்டில் இவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமா, முத்தை கருவத்தை அதிகர தத்தி தரவன முத்துக்கொரு வித்துக்கொரு என போதும் புறப்படு. அன்பான மனவருமை கூடுவாங்க உன்னை பின்னாடி பேசுவாங்க, உன்னை பின்னாடி பேசுவாங்க. நல்ல மனம் கொண்டு நீ நடந்தால் ஜனவந்து சேரும் ஜனவந்து வாழ்க்கையில் அது ரொம்ப போராமே. ஒரு அண்ணி சொல்றது ஒரு பெண் ஒரு தாய் சொல்ற மாதிரி. அண்ணி அண்ணா பரவாயில்ல, நீ யாரு? என்ன பேசுறா? நீ சொல்றது சொல்லாது எனக்கு பிடிக்காது. வேற என்ன தேவை சொல்றது? நான் ஒன்னா நம்பர் நம்பர் தேவையா? நம்பர்லாம் கம்மி. ஆளை பார்க்கும் போதே தெரியும். என்னடா எங்க நம்ம பிச்சை எடு, இல்ல பாட்டில் பொறுக்கு, இல்லைன்னா பேப்பர் பொறுக்கு. அடிக்காது மாமா, செய்யறதுல என்ன செய்ய சொல்றது? காலையில வீட்டுக்கு போகும்போது லாரில அடி பத்தடி சாப்பிடு. ஆனா என் கூட்டு பெட்டு விட நீ சூப்பரா அப்படியே பிரிங்கு பெட்டு மாதிரியே இருக்கிற. ஒரு நாள் கூட குடுத்து வைக்கலையே. உள்ள தூங்க மொத்த ஏறி மேல படுத்துக்கியா? ட்ரை பண்றேன். ஓ ட்ரை பண்றேன். டேய் அடா டாபரே தேவடியா ஆனா உடுங்க இடத்துல அவசரம். நான் எந்த குறைய யாருக்கிட்ட சொல்லு. வாயில வந்த குறைய சொல்லுமா. அம்மா அம்மா என் குறைய பாருங்க. நான் திருப்பதி போனதில்லை, திருத்தணி போனதில்லை, திருவண்ணாமலை போனதில்லை. அதெல்லாம் பார்த்தா மலையெல்லாம் என் தலை சுத்தும். இப்ப எந்த மலையை பார்த்த? நான் மலை பகல ஒரு கூட்டு யாரு சூப்பர். என் குறைய பாருங்க.
குட்டி குட்டி குட்டின்ற என்ன பால் குத்துக்கியா? என் டீ குச்சா பித்தம் தலை சுத்துது அதுக்கு சொன்னேன். சக்காத்தி பெத்திருப்பா இவன்லாம். எங்க அம்மா என்னை 11 மாசம் சுமந்து பெற்றாரு. 11 மாசம் துட்டு இல்ல, எங்க அம்மா தள்ளி வச்சிட்டாங்க. தள்ளி வச்சிருக்கணும். என் அப்பனை தள்ளி வையா, எங்க தள்ளி ஏத்தி நாயவன் தள்ளி வச்சுக்கிறான்மா. சிங்கம் பரம்பரை. குட்டி நான் யாருக்கிட்டே குறை சொல்லுவேன். எங்கிட்ட சொல்ல நான் எந்த நேரத்துல பிறந்த மேடம் என் கூட பிறந்த நீ பிறந்தது காலையில 9 மணிமா, 9 வாரம் 9 வருஷம். நான் டெய்லி எழுதி வச்சுக்கிறேம்மா. அம்மா அப்படி போனா அது மஞ்சள் கால தெரியாது. அது தொட்டவங்க ஒட்டாது. குட்டி அப்பா நான் பிறந்த இடமும் சரியில்லைடா. ஆஸ்பத்திரி கலியாஜி ஆயிடுச்சுமா. குளுக்கோஸ் பாட்டில் ஊசி எல்லாம் கண்டிச்சுமா. பெருகலம்மா பெருகலம்மா. இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திரோ. அம்மா காலையில நான் கல்யாணத்து போறியா? பெரிய இடத்து கல்யாணமா? எனக்கு ஒரு பொங்கல் பார்சல் பண்ணிக்கணும். ஆமா இல்ல பட்டு போறேன்னு சொன்னேன். நீ போனாப்பா போலாமா? ஏன் போறீங்க? இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்து பார்க்க வந்தது. ஏமா பட்டணத்தில் எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியாமோ? இல்ல சென்னை பட்டணம் என்றால் அது அல்ல. வேற இல்ல, நான் பிறந்த ஊரா? அது ஊருன்னு சொல்லலாம், கிராமம் பட்டணம் சொல்லப்படாது. இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்து அம்மா பார்க்க வந்தது. அது ஒன்வே நோ என்ட்ரி. அது ஒன்வே ஒன்வே. ஆமா அது வந்துவே தான் போனது எல்லாத்தையும். ஆமா ஒன்வே என்ன நோ என்ட்ரி. என் பெரிய மண்டாட்டி நான் எந்த ஒரே சொல்ல மாட்டேன். என் பெரிய மண்டாட்டி முழுவாதுக்குதாமா? இல்ல கல்யாணம் ஆகி போச்சா முழுவாதுக்குதான் கேட்டேன். என் பெரிய மண்டாட்டிக்கு பங்கு கவர்ந்து நான் பங்குக்கு நான் வரல. எங்க அம்மா பிறந்த பட்டணத்தை பார்க்க சிகப்பு புடவை கட்டி ஆமா மருத்தூர் கோயிலுக்கு போறியா? பங்காராடிகால் செத்துட்டாரான். என் மேல சொல்லி ஒரு கல்புரம் கொளுத்திட்டு வந்து அதான் என்னால் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சிகப்பு புடவை கட்டி நான் பிறந்த சீமையே அம்மா பணத்துக்கு மேல நடிக்கிறான். ஏமா பணத்துக்கு மேல நடிச்சா பணம் கிஞ்சிட்டு எனக்கு தெரியாதா? ஆமா சிவாஜி கணேசன். இன்னைக்கு நான் சிகப்பு புடவை கட்டி நான் பிறந்த சீமையை பார்க்க சின்ன பொண்டாட்டி நான் இசு முடிச்சா லவ் பண்ணிச்சே இசு போச்சான்னு கேட்டான். பாலாம் விடான். என் சின்ன பொண்டாட்டி இன்னைக்கு சீருக்க வந்து என் அம்மால கேட்கறாங்க. இன்னைக்கு நான் சீருக்கு நான் வரல. எங்க அம்மா பிறந்த சீமையே பார்க்க வந்தேன். ஐயோ 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 கடவுளே அது வந்துச்சா? ஐயோ யோ 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 என்ன வாசனை வருது? முந்தா நேத்து ஆட்டுக்கறி சாப்பிட்டேன். நைட்டு கோழிக்கறி வடலான்னு சாப்பிட்டேன். இது எது வாசனை வந்துச்சு? இல்லம்மா ஆட்டுக்கறி வந்து டிராபிக் ஜாமா வந்துருக்கும். அதனால லேட்டா வந்துருக்கும். அதனால தான் கேட்கறேன். அவளை ஒரு பெண்ணாவே மதிக்கலையா? யாரு? அது போன அந்த பையன் தினம் கால உள்ள விட்டு அவன் சொல்றான் நீ போகும்போது நான் இல்ல நீ
நான் போகும்போது எதில் லாரி வந்தா எக்ஸசைஸ் ஆகணுமா? எனக்கு அது கூட கவலை கிடையாதும்மா. அந்த லாரி உன் மீது மோதினான், அந்த லாரிக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகும் சொல்லிட்டா கவலைப்பட்டுக்கிறாங்க. லாரிக்காரன் என்ன கேஜி ஆகணும்? எனக்கு வர கோபத்துக்கு எங்க நான் பாயில் அடிச்சுக்கணும் ஓடி அடிச்சுக்காத, நான் சும்மா தாங்கிறேன். பக்கத்துல இருக்கத்தே விட்டாயா? டேய் அறிவு, நான் தான் அறிவு. இனி முதல் கண்டு இந்த உதயவரி நாட்டில் உனக்கு வேலை கிடையாது. அடடா, நீ பயந்துட்ட. எங்கடா பக்கத்துல உக்காந்துக்கிறானே, இவன் பிக்கப் பண்ணி தள்ளி மூட போறான் அப்படி நீ பயந்துட்டேன். ஆனா நானும் சொல்றேன், இனிமே நான் அங்க இருக்க மாட்டேன். புறப்படு. பாவம் ஒரு பொண்ணு வாய்ப்பு வித்துணும், அதை கல்யாணம் பண்ணி மூளை ஓட்டலாம். அவனுடைய தலையெழுத்தை அதுக்கப்புறம் அவன் ஒன்னங்காரன் வந்தான், அவனை அடிச்சு தேத்துறேன். அதுக்கப்புறம் பாவம் உங்க ஒப்பனை பேச்சே சாவச்சு உன் தம்பி அடிச்சே தேத்துறீங்க. சொந்த காரியம் போல பண்றீங்கன்னா நான் சாதாரண வேலைக்காரன், என்ன ஏன் செய்ய மாட்டீங்க? அதனால நானே வேலை விட்டு போறேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு. 2 லட்சமா? ஆமா. நீ செஞ்ச வேலைக்கு நீ துண்ண தீனுக்க சரியா போச்சு. போ. என்ன ஆச்சுட்டாங்க? அவகாச்சு கேட்டு என்ன ஆச்சுட்டா? இத மாட்டா உன் தம்பி எங்கனால இட்டு வந்து நான் பழிக்கு பழி வாங்கல. பை வாங்குறது நல்லா கோட்டை பைய வாங்க போ. பை எவ்வளோ சீரியஸா போறேன். அதே பை தான், ஆனா கட்ட பை கிடையாது, சிப்ட் பை. எத்தனை 2 பேர் மூஞ்சில கவுக்குறேன். நான் கொஞ்சம் உன்னை நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையில ஏசி ஆஸ்பத்திரியில பார்க்கணும். ஆமா, நான் தான் முதல்ல அவளை பார்த்து நான் தான் போவேன். 2வது நீ, 3வது ஒரு ஆளுக்குறான். ஆமா, டோரா பூச்சி. ஆமா, அப்படி 4வது ஒரு ஆளுக்குறாரு. ஒட்டிக்க எல்லாம் நீங்க எல்லாம் எங்க பாரு, எல்லாம் நீங்க பாண்டவருங்க. அப்படி அழகுன அழகு, அப்பேற்பட்ட அழகு நீங்க 4 பேரும் பாடத்தை. அதுல இந்த அழகுன்னா அழகு. நான் பீமசானு, ஒழுங்கு அழகுது சொல்லு. நான் பீமசானு. ஏன்னு கேளா, அவதான் பெரிய சாமான் வச்சுக்கிறது கதை. உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன். சந்தேகப்பட்டது முதல் தவறு என்று. ஆகையால் மறப்போ மன்னிப்போ மறந்து விடுகிறேன். இனி முதல் கொண்டே எனக்கு அதெல்லாம் உதயவரி நாட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கலாம், இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அந்த அவன் போனா இல்ல, அவன் இந்த அளவுக்கு பேசுறது காரணம் யாரு? நீங்க தான். என்ன வரைக்கிறான் அதான் சொல்லுவாங்க, ஒரு காவல்காரனா எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அவன் என்னத்துக்கான பையன், அவன் என்னத்துக்கான பையன், அவன் நண்பன் என்று பார்த்து என்ன நம்பேன், அது என்ன நம்புறோம் என்ன எனக்கு தெரியாது. அவங்கிட்ட அந்த அளவுக்கு ஏன் வச்சுக்கிறேன்? சின்னத்திற்கு குழந்தையாக இருக்கும் போது தாய் இறந்து விட்டார். என்னை எடுத்து வளர்த்தது அவன் தான். ஆகையால் அவன் இடத்தில் உரிமையை அதிகமாக கொண்டாடி. அத பழமொழி சொல்லுவாங்களா, இறமாறான் கட்டவன் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சா நான் பக்கத்து வீட்டுக்காரன்ற கதையா? சூப்பர். நான் பழமொழி அறிமாச்சுவேன். இறமாறம் காட்ட எங்க வீட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சா நான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப இறமாறம் காட்ட நீ பக்கத்து வீட்டுக்காரன் நானா? எப்படியா பண்ணி வர வச்சா செஞ்சு போச்சு. இவன் இது போல சொல்லுவான், நான் வருவேன், அடி வாங்க வைக்கலாம் பார்த்து உன்னை விட மாட்டேன். பார்க்கறேன்டி உன்னை. ஆத்திரத்தால் அழிவிழ்ந்தேன், ஆணவத்தால் சற்று எடுத்து வேட்டையாடினேன். மறந்துவிடு, மன்னித்து விடுந்தாய் ராஜபாண்டி. நான் என்ன சொல்றேன், என்ன இதுக்கு அப்புறம் சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட மாட்டேன். ஒரு நாள்ல என் வாழ்க்கை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாள் கூட நான் ஒழுங்கு பார்த்துட்டு போயிடுவேன். கண் கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. சந்தேகப்பட்டது என் தவறுதான், மன்னித்து விடு. இந்த மாதிரி எனக்கு வெளியே போக முடியல, வர முடியல. ஏன் எதற்காக? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன உரைக்கிறாய்? ஆமா, தெருவில் போனா பாக்குறவங்களா ஒரு மாதிரி பேசுறாங்க. எதற்காக? ஆம்பளைங்களா சொல்றாங்க, என்ன பண்ற இதோ போது போற லைசன்ஸ் அந்த மாடு யாரே புறம்போக்கு என்ன இல்லையா? பொம்பளைங்களா சொல்றாங்க, ஐயோ இன்னும் தாலியை கட்டல இந்த ஆட்டம் போட்டு தாலி கட்டின என்ன ஆட்டம் அப்படி இப்படி பேசுறாங்க. உண்மை பார்த்தா நன்றாக தெரியுமா? கண்டிப்பா. அவர்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? ஒரு நாட்டியக்காரி திருவீதியில் நாட்டியமாடி 5-10 சம்பாதித்திருந்தார். இப்ப இது இளவரசரை திருமணம் செய்து கொண்டு இந்நாட்டுக்கே மகாராணியாக போறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் பொறாமையில் பேசுகிறார்கள்.
அதை மறந்துவிடு, நாம் சந்தோஷமாக இருப்போம். அது மறக்கிற மாதிரி பேசல. இதுதான் நல்லது. என்ன வரைக்கும் இப்ப எனக்கு தாலி கட்ட போறீங்க. இவ்வளவுதானே? இப்பொழுதே கடை வீதி செல்கிறேன். உனக்கு எத்தனை பவனத்தில் மாங்கல்யம் வாங்கி வர வேண்டும் பொற்சிலையே? புது தாலிலாம் எனக்கு பிடிக்காது. பிறகு என்ன? ஐயோ, புது தாலி கட்டின மஞ்சள். என்ன விமலா உரைக்கிறாய்? நீ சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு புது தாலிலாம் வேணாம். பிறகு என்ன? திரு திருவா அழி போன வாழைப்பழம் வித்துங்க. அந்த அப்புறம் அந்த லோஃபர் யாரு? அதான் ரோஜா வேணா அவ பேரு. அவள் பெயரையே மறந்து விட்டு இப்போ இது ஞாபகப்படுத்துறாய். உனக்கு என்ன புத்தி பேதளித்து? எனக்கெல்லாம் புத்தி பேதளிக்கல. நான் என்ன சொல்றேன், அந்த தாலி யாருக்கு சேரணும்? எனக்கு தானே சேரணும். உண்மைதான். என்ன முயற்சி நடக்கிற வேற என்ன லவ் பண்றியா? இல்லை பார்த்தேன். உனக்கு சொந்தமான பொருள் அவள் கயத்தில் இருக்குது என்று உரைக்கிறாய். இப்போதான் நினைவுக்கு வந்தது. அதற்கு என்ன இப்போது? அந்த தாலி எனக்கு வேணும். என் பொருள் அவகிட்ட இருக்குதுன்னா அந்த பொருள் வச்சிருக்க மாட்டேன். விமலா, என் பொருள் என்கிட்ட இருக்கட்டும். நீ ஒரு பிடிவாதக்காரி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடைந்தே தீர்வாய். அது உனது குணம். அப்படி என்றால் அரண்மனைக்கு செல்கிறேன், ரோஜாவை சந்திக்கிறேன். அவள் கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தை அறுத்து உன் கழுத்தில் கட்டுகிறேன். சென்று வருகிறேன். நானும் அரண்மனைக்கு வரேன். வர வேண்டும் என்று உன் மனம் துடிக்கிறது. அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த ராஜவாண்டி மனம் துடிக்கிறது. இவ்வளவுதானே? போகிறேன், ரோஜாவை சந்திக்கிறேன், சாகசமாக பேசி அவள் கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தை வாங்கி உன் கழுத்துக்கு கட்டி நாம் சந்தோஷமாக இருப்போம். குடிமகனே, கொடுக்கட்டுமா